எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் கண்ணூரப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். இதுக்கு பஞ்சாரப்பம், அதே மாதிரி காரையப்பம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உண்ணியப்பம் மாதிரியே இருக்கும் செய்கிற விதம், ஆனால் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக ஒரு கப்பு பச்சரிசி நான் இங்கே எடுத்துருக்கு. தோசைக்கு அரைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற அதே பச்சரிசி தான், இட்லி அரிசி கிடையாது. நல்லா ஒரு 2-3 டைம் கழுகுனதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கழுகி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு சோக் பண்ண அரிசி கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. இனிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப்பு வரைக்கும் சேர்த்திடலாம். நான் இப்போ ஒரு மீடியம் லெவல் இனிப்புக்காக ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கு. கூடவே 1 கப்பு சாதம். நான் மட்டை அரிசியோட சாதம் தான் வேக வச்சு எடுத்திருந்தேன். நீங்கள் வேக வச்ச எந்த சாதம் இருந்தாலும் அது 1 கப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே ஏலக்காய் ஒரு 8 to 10 வரைக்கும் நல்ல மணத்துக்காக டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் சேர்த்திடலாம். நான் தோல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் தோலோடு வேணாலும் சேர்த்திடலாம். அரைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப்பு தண்ணி, எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிற டைமில் நீங்கள் வேணால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடி சேர்த்துடலாம். இன்னும் நல்ல மணமாக இருக்கும். தோசை மாவோட பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தறி இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேணும்ன்ட்டு இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சாலும் பரவாயில்ல. பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப வாட்டரி ஆகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் கூடாது. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அந்த மிக்சியில் ஊற்றி அதுக்குள்ளே இருக்கிற மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றி இருக்குது. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப வாட்டரி ஆகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் கூடாது. இதே மாதிரி தான் இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இது இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரமாவது மினிமம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கண்ணூரப்பம் பண்ணிடலாம். ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இப்போ நான் இந்த மாவு எடுத்துருக்கு. மாவு அரைக்கும்போது நம்ம உப்பு எதுவுமே சேர்த்து கொடுக்கல, நீங்கள் அரைக்கும்போது உப்பு சேர்த்து கூடி அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்குள்ள ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அது போட்டு கொடுத்துருக்கு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு நான் முதல்ல போட்டு கொடுத்துருக்கு. உப்பு 1/4 டீஸ்பூன் பத்தாது, இருந்தாலும் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துருக்கு. இந்த மாவுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அது நீங்கள் மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த உப்போட அளவு அதே மாதிரி அந்த சர்க்கரையோட அளவு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அந்த மாவு நல்ல ஒரு டேஸ்ட்டாக தொட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு மாவோட டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இது அப்பம் பண்ணிடலாம். பாருங்கள், உண்ணியப்ப சட்டி நான் வச்சுருக்கு. இதில் நான் ஊற்றுற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தான் நான் இது மோஸ்ட்லி பண்ணியிருக்கேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக எனக்கு தோணிருச்சு. அந்த குழியில் ஒரு 3/4 லெவலுக்கு ஒரு பாதிக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை ஊற்றிடலாம். மாவு ஊற்றும் போதும் அந்த குழி ஃபுல்லாக மேலே கரெக்டாக லெவல் பண்ணி மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப கீழே எதுவும் கொட்டாது. ஃபுல்லாக மாவு ஊற்றி தீ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மாவு எல்லா குழியும் கம்ப்ளீட் ஆகி உடனே இது இந்த மாதிரி திருப்பி போடணும். அதுதான் இதோட மெயினாக இருக்கிறது. கொஞ்சம் மாவு இருக்கும் வெளியே போகிற மாதிரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தைரியமாக இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா கண்ணூரப்பவும் திருப்பி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க. தீ கம்மி பண்ண வேண்டியதில்லை. மீடியம் ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் நேரம் இதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதோட கலர் ஒரு சைடு இதே மாதிரி ப்ரௌனாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி நல்ல ஒரு கீழே ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்கும், மேலே ஒயிட்டாக இருக்கும். இதுதான் கண்ணூரப்பத்தோட கலர். இப்போ இது பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். அந்த 1 கப்பு அரிசி மாவில் இதே மாதிரி 25 பஞ்சாரப்பம் பண்ணி எடுத்துருக்கு. பாருங்கள், ஒரு சைடு ப்ரௌனாக இருக்குது, ஒரு சைடு ஒயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஒரு 2-3 நாள்லாம் கெடாமல் இருக்கும். ரொம்ப நாள் வைக்க முடியாது, கெட்டு போயிடும். ஒரு 2 இல்லை 3 நாள் மேக்ஸிமம் கெடாமல் வச்சுக்கலாம்.
பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட் டீ டைம் ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பேக்கிங் சோடா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா போடாமல் நம்ம செஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகி போயிடும். அதனால பேக்கிங் சோடா போட்டே செஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் அடுத்த ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.